சரிங்க, பார்த்துக்கோங்க. குட் நைட்டுங்க. இல்லங்க நாங்க இருந்தாலும் என்னங்க இருந்தாலும் இல்லைனாலும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இது என்னங்க அது பேர் என்னது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அது ஒன்று சொல்லுவாங்களே கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் கூட இல்லையா? அடுவோ குட் நைட். சும்மா நொய்னு பேசினீங்க. அடுவோ ஐயோ நான் கையில மேல பொண்ணுறேன் நாராஜா. எத்திரி எத்திரி எத்திரி. ஐயோ இன்னும் எடுக்க முடியல. ஐயோ கராத்தே கேல் மாட்டிக்கிச்சே. நான் பண்றது நல்லாவே என்னது முன்னேற கை மாட்டேங்குது. ஐயோ ஐயோ அப்பா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் நல்லா இருக்குது. மண் வாசனை மாதிரி பெண் வாசனையா? இது இயற்கையானதா செயற்கையானதா? ரொம்ப தேவை இந்த நேரத்தில் டவுட்டு. எஸ்கேப் ஆயிடுவோம். அது உங்க கைய விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்? வாழ்க்கை பூரா உங்க கைய பிடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆமா, செல்ஃப் கண்ட்ரோல் அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க. அதை எப்பவோ செல்ஃப்ல வச்சு பூட்டிட்டேங்க. ஏங்க இஃப் யூ டோன்ட் மைண்டுங்க, உங்களுக்கு ஆட்சமும் இல்லைன்னா நிஜமாவா? ஐ லவ் நான் இது நடுவில் இதுக்கு மேலதுக்கு இந்த டேம் உடச்சி தூக்கி போட்டுறேன். ஐயோ ஐ லவ் யூங்க. கனவா? அப்பா கனவுடா சாமி. பண்ணினாச்சு. ஐயோ கலகாத்துல கனவு கட்டா பழி பண்ணுவாங்களே, நான் பண்றது? இந்த டவுட்டை யாராண்ட கேட்கறது? இதெல்லாம் சரியான ஆளே பஞ்சாயத்து.
வர வர இந்த அணில் பிள்ளையோட தொல்லை ஜாஸ்தியாவில் இருக்கு. அடியே, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவடி, அன்னைக்கு இருக்கு உனக்கு ஃபேமிலி பிளானிங். முருகா, காலங்காத்தால கடையை திறந்து வச்சு உக்காந்துருக்கோம். ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தையும் காணுமே. ஊர்ல எந்த ஒருத்தனுக்கும் பஞ்சாயத்தே இல்லையான்னு எல்லாரும் அம்புட்டு நல்லவனாவா இருக்காங்க. இருக்கப்படாதே, என் பொழப்பு ஓடாதே. வாட்டுடு பஞ்சாயத்து யாரு? பஞ்சாயத்து டேய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? கல்யாணம் ஆகி இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? டே உட்ரா, நானே ஆயத்துட்டு பஞ்சாயத்துல இருக்கிறேன். டென்ஷன் நான் மறந்துட்டேன், சாரி விட்டுரு. ஓம் பஞ்சாயத்துல இந்த பஞ்சாயத்தையே மறந்துட்டேல்ல. சரி சரி, பழைய மேட்டர்லாம் பேசி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆடியன்ஸை போர் அடிக்காம கரண்ட் மேட்டருக்கு வா. இப்ப நான் என்ன பஞ்சாயத்து பண்ணணும்? மச்சி, இந்த கனவுலாம் காண்றாங்கல்ல, அந்த மேட்ல எனக்கு ஒரு டவுட்டு. ஏமி? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ காத்தெல்லாம் கனவு கண்டா பழியுமாமே, நிஜமாவா? அது கனவு காண்ற நேரத்தை பொறுத்து. அப்படியா? விடிய காலையில 3:59 வரைக்கும் நீ கண்ட கனவு பழிக்கவே பழிக்காது. ஆனா அதுவே 4:01 நீ கண்டேன்னு வையேன், கண்டா அது கண்டிப்பா பழிக்கும். மணினாச்சி, இப்படி நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்னடா கனவு கண்ட? மச்சி, அது வந்து கொஞ்சம் பர்சனல் மேட்டர் மச்சி. பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பர்சனல் என்னடா? இந்த பஞ்சாயத்து முருக ஒரு கோர்ட் மாதிரி. கோர்ட்டு கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது. சொல்லுடா செல்லக்குட்டி, வாட் ஹேப்பன்ட்? அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா, அதான் ரூம்மேட் மாதிரி ஒரே ரூம்ல வாழ்றோம்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு அது கூட அந்த கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி கனவு கட்ட மச்சி. கண்டிட்டியா? சபாஸ்ரா, எத்தனை மணிக்கு கனவு கண்ட? சுமார ஒரு 4:30 இருக்கும் மச்சி. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, விதி வலியது. என்னடா சொல்ற? நீ கண்ட கனவு கட்டாயம் பழிக்குன்ற. என்ஜாய். நோ! அகைன் ஸ்டாப் இட். சைல்டிஷ் ஃபெல்லோ. எப்பட்றா? டேய், எப்பட்றா என்னால பள்ளிக்காக்கு துரோகம் பண்ண முடியும்? அது எப்படிடா? ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு இன்னொருத்திக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்ற? ஆமா, நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? எனக்கும் தான்டா தெரியல. பள்ளிக்காவை பொறுத்த வரைக்கும்
நான் ஹீரோ அது ஒரு பொறுத்த வரைக்கும் வில்ல ஐம் ஹீரோ அண்ட் வில்ல. ஆஹா, நாயகன் படத்தையும் விஸ்வரூபம் படத்தையும் சேர்த்து ஓட்டுறானே. மருதமலை முருகா, இவன் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் நீதான்ப்பா எனக்கு துணை இருக்கணும். மச்சி ஆ? மச்சி மச்சி இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு வழி சொல்லு மச்சி. ஆ? ஓம் சரவணபவ. கவலையே படாத, இந்த பஞ்சாயத்து முருகனை நம்பினோர் கைவிடப்படார். ஆ, இந்த கேஸ் கொஞ்சம் வில்லங்கமான விஷயமா இருக்கிறதுனால இதை நாம ஆன்மீக முறையில் அணுகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு சீலையம்பட்டி ஜில் ஜில் சித்தர் ஒரு விசிட் போட்டிருக்காரு. எதுக்கும் நாம நம்ம விஷயமா அவர்கிட்ட ஒரு ஆலோசனை போட்டா நல்லா இருக்கும்னு இந்த பஞ்சாயத்து முருகனுக்கு தோணுது. என்னடா பேர் இது? சீலையம்பட்டி ஜில் ஜில் சித்தர். கடவுளே, எங்களை காப்பாத்தணும்பா. ஏய் ஆ? என்ன உக்கானே தூங்குறாரு, எப்ப கண்ணு முழிப்பாரு? டேய், சத்தமா பேசாதடா. சித்தர் தியானத்துல இருக்காரு. ஏன்டா இப்படி பேசுற? கரெக்டா சொல்லுவாரா? மாப்பிள, கைரேகை பார்த்து ஜோசியன் சொல்றதுல சித்தர் இந்த ஜில்லாவிலேயே அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா? ஐயா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்குற அவரு. டேய், சும்மா இரேண்டா, கேட்டுற போது. உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, என் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட கைரேகை பார்க்கணும். பாத்திரலாம். அவருக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கையை நீட்டுங்க. என்னடா இது? வெயிட் அண்ட் see. கையை கேமராவுக்கு நேரா காட்டுங்க. இப்ப கையை எடுத்துங்க. ஏய் என்னடா பண்றாரு அவரு? மாப்பிள, பூத கண்ணாடியில உத்து உத்து பார்த்து ஜோசியன் சொன்னதெல்லாம் அந்த காலம். சித்தருக்கு லேசா லாங் சைட் வேற. அதான் உள்ளங்கைய போட்டோ எடுத்து அதை ஜூம் பண்ணி உனக்கு பலன் சொல்ல போறாரு. தேங்க்யூ. ஆயுள் ரேகை ஓகே. தனரேகை ஓகே. ஓ ஆனா சனி ரேகை. தம்பி கன்னிராசியா? எஸ் எஸ் ஐ அம். அப்ப 2-3 கன்னிகளால நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்களே. டேய், சித்தர் கேக்குறாருல, சொல்றா. அதே இந்த 2-3 இல்ல சாமி, 2 தான். 2க்கும் 3க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா சாமி. 2-3 ஆகலாம், 3-4 ஆகலாம். ஐயோ அதான் ஒண்ணு வேணாம் சாமி, நீங்க வேற. என்னால இதே முடியல. நாகராஜனை நோக்கி சாரைகள் சாரசாரியா வர்றது சகஜம் தானே. ஆஹா, பாத்தியாடா, உன் பேரு நாகராஜங்கிறத சித்தர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. சித்தர் மகிமையே மகிமை. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. நான் சொல்றது சரிதானே? சாமி இப்ப கனவு கண்டுட்டு கதி கலங்கி போய் ஓடி வந்திருக்க, அதுவும் சரிதானே? சாமி, உங்க மகிமையே மகிமை சாமி. கனவுல கண்ட காட்சி பழிச்சிருமோன்னு பயப்படுற, அப்படித்தானே? ஆமா சாமி. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. உன்னோட ஜாதக பலன்படி அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் தாக்க போகுது. புயலா? அது சாதாரண புயல் இல்ல, மன்மத புயல். மன்மத புயலா? சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி கோடியில ஒருத்தருக்கு தான் மன்மத பயிற்சி நடக்கும். அதான் இப்ப தம்பிக்கு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல பெயர்ச்சிடா. என்ன சொல்றாருன்னே புரியலையே. அடுத்த 48 மணி நேரத்துல உனக்கு மிகப்பெரிய சோதனை நடக்க போகுது. என்ன சோதனை சாமி? 5 புலன்களையும் நீ அடக்கி ஆள வேண்டிய நேரம் இது. உன்னோட பிரம்மச்சாரியத்தை தீவிரமா கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீ உன் பிரம்மச்சாரியத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் அழகா தெரிவாங்க, காதலா பழகுவாங்க. மன்மதன் உன் மேல
மலர்களை விடாம தொடுத்துக்கிட்டே இருப்பான். உன் மனைவியானாலும் சரி காதலியானாலும் சரி, நீ காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட போயிடாத. உன் பிரம்மச்சரிய தவத்தை கலைச்சிராத. மீறி யார் மேலேயாவது காதல் வயப்பட்ட, பட்டா நீ பொண்ண தொட்ட, நீ கெட்ட. சோலி முடிஞ்சு. கெட்ட நேரம் வந்து உன்னை ஆட்டி படைக்கும். ஐயோ, ஆஞ்சநேயரோட நேரடி சாபத்துக்கு நீ ஆளாவ. நவக்கோள்களும் உனக்கு எதிரா வந்து நிற்கும். காதல் மோகத்துல மூழ்கி நீ குட்டிச்சேவரா போயிருவ. ஐயோ, சாமி என்ன சாமி சொல்றீங்க? சுய கட்டுப்பாடோட இருன்னு சொல்றேன். மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, 2 நாளைக்கு விலகி இருன்னு சொல்றேன். சாமி அப்படி என்னன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நான் ஒரு மாதிரி கெத்தா இருப்பேன்ல. இதை மட்டும் நீ கவனமா கடைப்பிடிச்சிட்டா, ஆடி போய் ஆவணி வரும்போது நீ ஓஹோன்னு வருவ. நீ ஒசரத்துக்கு போய் உச்சாணி கொம்புல இருப்ப. வெற்றிகள் உன் காலடியில குவியும். நினைச்சதெல்லாம் சாதிச்சு நீண்ட ஆயுளோட இருப்ப. கவலைப்படாம போயிட்டு வா. வெரி ஸ்வீட். காணிக்கைய சாமி காலடியில வைங்க. கணிசமான காணிக்கைய வைங்க. வை வை. அடிப்பானோ? மகிழ்ச்சி. ஆஹா பலிடா. ஓ சம்பா. ஹரிஓ சாம்பா. ஹரிஓ சாம்பா. ஓ சம்பா. ஹரிஓ சாம்பா. ஓ சம்பா. மா இந்தானம்மா ஜூஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுங்களாம்மா? ஏன்? இல்ல மளிகை கடை வரைக்கும் போகணும். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. சரிம்மா. என்ன வேதவல்லி, ரொம்ப ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யற மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷமாவா இருக்கு? மாமாவோட கார் சத்தம் மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது இது? புள்ளசாச்சி பொண்ணு கஷ்டப்பட்டு குனிஞ்சு தொடச்சிட்டு இருக்கிறா. வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க? கல்பனா, மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிற? எந்திரி. இல்ல மாமா, ஜூஸ் கொட்டிருச்சு, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். முதல்ல நான் சொன்னதை கேளு. எந்திரி எந்திரி எந்திரி. என்னம்மா அது? என்ன பண்ணிட்டு இருக்கிற? புள்ளசாச்சி பொண்ணு இப்படியா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வாங்க? உடம்பு என்னத்துக்கா வருது? உங்க அம்மா ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையா? சொல்லிருக்காங்க மாமா. பின்ன ஏன் இப்படி ஒரு அசத்து காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற? நீ ஜூஸை கொட்டினா நீ ஏதான் துடைக்கணுமா? என் வீட்டுல வேறையா இல்ல அவனை துடைக்க சொல்றது? அவர் வெளியில கடைக்கு போயிருக்காரு மாமா. அவர் வர வரைக்கும் அப்படியே விட முடியுமா? வீட்டுக்கு யாராச்சும் திடீர்னு வந்து பார்த்தா என்ன வீடு இப்படி இருக்குன்னு சங்கடப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் சரிதாம்மா. சுத்தம் பண்றதுக்கு நீ மட்டும்தான் ஆளா? ஏன் வேலை வெளி இல்ல? அவன் துடைச்சிட்டு போறான்.
என்ன? வேதவள்ளி கிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு மாமா. எனக்கு அடிக்கடி தலை சுத்துது, மயக்கம் வருது. என்னால முடியலன்னு சொல்லி டீயோ காஃபியோ கேட்பேன். ஆனா அவ அதுக்கெல்லாம் முகம் சொல்லிக்கிறா மாமா. நான் என்னமோ வேணும்னு வேலை வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன உன் வேலைக்காரின்னு நினைச்சியாங்கிற மாதிரி பாக்குற மாமா. இருக்காதுமா, வேதவள்ளி அப்படியெல்லாம் பண்றவ இல்லையே. இல்ல மாமா, நான் பொய் சொல்லல. வாயை திறந்து சொல்லலனாலும் ஒருத்தவங்க முகத்தை பார்த்தே இதுதான் நினைக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் மாமா. நான் ஒரு வாட்டி தண்ணி வேணும்னு கேட்டேன். என்கிட்ட ஏன் கேக்குற, வீரையா கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா மாமா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எதுக்கு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வேலையை நாமளே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது மட்டும் இல்ல மாமா, அவரோட துணிய இப்போ நான் தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கிற நீ? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? உன்னை ஒரு வேலையும் செய்யக்கூடாது நான் சொல்லி இருக்கிறேன். துணி துவைச்ச, தரையை துடைச்சேங்கிற அறிவு இருக்கா உனக்கு? இந்த உடம்புல இதெல்லாம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இரு. வேதவல்லி, வேதவல்லி.